பெறுவதற்காக ஏற்கனவே தண்டு துலுக்கானத்தம்மன் இருக்கின்ற இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானையும் எழுந்தருளச் செய்திருக்கின்றீர்கள். அது ஒரு மிகப்பெரிய கொள்கையை அடிப்படையாக கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருக்கோயில் உங்களுக்காக பெருமான் சில நல்ல உள்ளங்களை கொண்டு தான் அருளை வழங்குவதற்காக எழுந்தருளி இருக்கின்றான். அதையெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக நாம் எந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளுகிற வகையில் இதை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்னையிலே கந்தகோட்டம் என்று இருக்கின்ற ஒரு திருக்கோயில் முருகப்பெருமானுடைய பெரிய அனுபவத்திற்கு உரிய ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் நம்முடைய தமிழகத்து அருளாளர்களில் மிக பெரிய அளவில் சாகாக்கலை அல்லது மரணமிலா பெருவாழ்வு என்பதை சொன்ன வள்ளல் பெருமான் அல்லது சிதம்பரம் ராமலிங்கம் அடிகளார் என்கிற வள்ளல் பெருமான் முதலாக பாடிய அனுபவத்திற்கு உரிய ஒரு திருக்கோயில் கந்தகோட்டம் என்பது. அந்த கந்தகோட்டத்தில்தான் தெய்வ மணிமாலை என்ற தலைப்பிலான ஒரு நூலை வள்ளல் பெருமான் பாடி தருகின்றார். வள்ளல் பெருமானுடைய அந்த முதல் வெளியீடாக இருக்கின்ற கந்தகோட்டத்து தெய்வமணி மாலை நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் காதுகளிலே வந்து சேர்ந்திருக்கிற சில பாடல்களை கொண்டிருக்கின்ற அந்த பெரிய ஒரு கருவூலம்தான் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற பாடலை எல்லாம் கொண்ட ஒரு கருவூலம். அந்த கருவூலத்தை தந்த அந்த இடம் தெய்வ மணி மாலை தந்த அந்த இடம் கந்தகோட்டம். இப்பொழுது நீங்கள் எல்லாம் சென்னையிலே திருக்கோயில் வைத்து முருகப்பெருமானை அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் கந்தகோட்டத்து முருகப்பெருமான் அதற்கு ஒரு அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் கந்தகோட்டத்து முருகப்பெருமான் வருவதற்கு முதலிலே அனுமதி கொடுத்தவர் திருப்போரூர் முருகப்பெருமான். உங்களுக்கெல்லாம் திருப்போரூர் தெரியும் என்று நினைக்கிறேன். பழைய மகாபலிபுரம் சாலையில் இருக்கின்ற அந்த திருப்போரூர் யாருடைய அனுபவத்திலே சிறந்த தலம் என்றால் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் இருந்து விளங்க வைத்த ஒரு பெரிய தலம் அந்த திருப்போரூர். திருப்போரூரிலே இருந்து அந்த சிதம்பர சுவாமிகள் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்நிதி முறை என்ற ஒரு பெரிய நூலை கொடுத்திருக்கிறார். அவர்தான் திருப்போரூர் முருகப்பெருமானுடைய திருக்கோயிலை இந்த மக்கள் எல்லாம் சென்று வழிபடுமாறு கட்டி தந்தவர். அதற்கு முன்பாக அந்த திருக்கோயில் இல்லாமல் சுவாமியினுடைய முருகப்பெருமானுடைய திருமேனிகள் மட்டும் மணலிலே புதைந்து கிடந்தன. அதையெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லி அல்லது முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் தெளிவாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் சிதம்பர சுவாமிகள் கனவிலே மயிலாக வந்து
சொல்லிய வகையில் அல்லது அவர் காட்சி தந்த வகையில் திருப்போரூருக்கு வருகிறார் சிதம்பர சுவாமிகள். அவரால் உண்டாக்கப்பட்ட அல்லது உலகம் அனுபவிப்பதற்கு தரப்பட்ட திருக்கோயில்தான் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் எழுப்பிய திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயம். அந்த திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு கந்தகோட்டத்து முருகன் வருகிறார். கந்தகோட்டத்து முருகப்பெருமான் திருப்போரூர் மூலமாக வந்த முருகப்பெருமான். அதே மாதிரி வடபழனியிலே இருக்கிற முருகப்பெருமான் பழனியிலே இருந்து வந்த முருகப்பெருமான். எப்படி வந்தார் என்றால், பழனி முருகப்பெருமானை பாத யாத்திரையாக சென்று வழிபட முடியுமா என்று தொடர்ந்து சென்று வந்த அடியவர் ஒருவருக்கு ஒரு கடையிலே இருந்த முருகப்பெருமானுடைய படம்தான் முருகப்பெருமானுடைய கனவின் வாக்கினாலே வடபழனிக்கு வந்து அதற்கு பிறகு சித்தர்களுடைய அனுபவத்தினால் வடபழனி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் விளங்குகிறது. அப்போ திருப்போரூர் முருகப்பெருமானுடைய அனுமதியினாலே வந்தது கந்தகோட்டம் என்று சொன்னால், வடபழனியிலே இருப்பது தென்பழனியிலே இருக்கிற முருகப்பெருமானுடைய அனுமதியினால் வந்தது என்று சொன்னால், இப்படி நாம் எல்லாம் ஒரு திருக்கோயிலை எழுப்பியிருக்கிறோமே, இங்கே எப்படி முருகப்பெருமானை அனுபவிப்பது என்பதை நீங்கள் தெளிவாக, அதாவது அந்த உரிமையோடு அமைத்து கொண்டால்தான் தொடர்ந்து இந்த கோயிலை வைத்து நீங்கள் எல்லாம் வாழுவதற்கு ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏதோ இந்த இடத்தில் நீங்கள் நினைப்பதனாலே கோயில் வந்து விடுகிறது என்று நினைக்க வேண்டாம். கோயில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கிற கடவுள் ஒத்துழைக்க வேண்டும், அல்லது இங்கே இருக்கிற மனிதர்களுடைய செயல்பாடுகள் ஒத்துழைக்க வேண்டும். எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் சிதம்பர சுவாமிகளுக்கு ஆணை தந்து திருப்போரூர் முருகனை அமைத்து தந்தாரோ, அதே மாதிரி நம்முடைய துலுக்கானத்தம்மன் தான் இங்கே முருகப்பெருமான் வருவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். இன்னொன்று செய்தியும் நான் சொல்லுகிறேன். வள்ளல் பெருமானும் துலுக்கானத்தம்மன் மீது ஒரு பாடல் பாடியிருக்கிறார் என்று அவருடைய வரலாற்றிலே குறிப்பு உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் இங்கே வந்து எந்த மாதிரி விளக்கத்தை அமைப்பது என்பதாக நினைத்த பொழுது, துலுக்கானத்தம்மன் தொடங்கி முருகப்பெருமான் வரை ஒரு பெரிய வரலாறு இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது என்பதாகத்தான் நான் அதை புரிந்து கொண்டேன். அதாவது படிப்படியாக நாம் தெய்வத்தை வழிபடுவது தொடங்கி ஒரு பெரிய அனுபவத்துக்கு உரிய தெய்வத்தை நாம் பெறுகிறோம் என்பதாக ஒரு சரியான வழித்தடம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு உரிய இடமாக இதுவும் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. அதாவது இந்த திருக்கோயில் உங்களுக்கு வாய்த்திருக்கிறது என்று சொன்னால், துலுக்கானத்தம்மன் தொடங்கி முருகப்பெருமான் வரை புதியதாக இருந்தாலும் இந்த கோயில் வரலாற்றிலே முதல்ல இருந்தவர் முருகப்பெருமான். 20 வருஷமா இங்கே இருந்தவர் என்பதாக ஒரு வரலாற்றை அன்பரும் நமக்கு தெரிவிக்கிறார். அது என்ன விஷயம் என்று கேட்டால், கோவில் வழிபாடு என்பது நமக்கு வெளியிலே செய்கிற வழிபாடு. எந்த அளவிற்கு நாம் அதை வெளிக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், அது நம்மிடையே இருக்கிற ஒரு முயற்சி. அந்த முயற்சியை நீங்கள் எல்லாம் இன்று தொடங்கி அல்லது இந்த கும்பாபிஷேகம் தொடங்கி அனுபவிப்பதற்கு ஒரு உரிமை பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் அதனுடைய அடிப்படை. அப்ப முருகப்பெருமானை அனுபவிப்பது என்றால் என்ன, அம்மையை அனுபவிப்பது என்றால் என்ன, எல்லாவற்றையும் கடந்து ஜோதியை நாம் எப்பொழுது அனுபவிக்க போகிறோம். இப்ப எல்லாம் நமக்கு எல்லாரும், அதாவது பெருமானுடைய அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் தீபாராதனைக்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் என்னதான் திருக்கோயில் வழிபாடு அல்லது மூர்த்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் அந்த ஜோதி வழிபாட்டிலே தான் நாம் நிறைவடைகிறோம் என்று சொன்னால், அது ஏதோ ஒரு அந்த நேரத்தில் பெருமானை வணங்குவதற்கு என்பது மட்டுமல்ல.
இறுதியாக நாம் எந்த உருவமும் இல்லாத ஒரு ஜோதி பரம்பொருளை அடைகிறோம் என்பதாக ஒரு கருத்து வர வேண்டுமானால் அந்த ஜோதியை காட்டி நாம் பெருமானை வழிபடுகிறோம் என்பது ஒரு அமைப்பு. இதிலே நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் தொடக்க காலத்தில் என்னுடைய வரலாறு இப்படிப்பட்ட கடவுளை எல்லாம் நான் வணங்கினேன் என்று சொல்லுவதிலே இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட கடவுள் அனுபவம் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுவதில் தான் ஒரு பெரிய, அதாவது என்னுடைய கடவுள் என்பதாக சொல்லுகிற ஒரு உரிமை, என்னுடைய கடவுளை நான் இப்படி அனுபவிக்கிறேன் என்பதாக சொல்லுகிற ஒரு தெளிவு, அந்த கடவுளை நான் அனுபவிப்பதற்கு இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தூய்மை, இதெல்லாம் சேர்ந்துதான் நான் கடவுளை அனுபவிக்கிறேன் என்பதற்கு ஒரு தெளிவான சாட்சியாக இருக்கும். இப்ப என்ன விஷயம் என்று கேட்டால், கோவில் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளியிலே இருக்கிற சாட்சி. இந்த சாட்சி எனக்கும் இந்த கோவில் வழிபாட்டிற்கும் தெளிவாக அல்லது உரிமையோடு இருக்குமானால் நான் எந்த ஒரு பெரிய அனுபவத்திற்கு செல்லப் போகிறேன் என்பதற்கு அது உதவுமானால் நான் போகிற பாதை சரி என்று பொருள். அதுலதான் நான் போகிற பாதை சரி என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த மாதிரி சொற்பொழிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். ஏனென்றால் கோவில் இருக்கிறது, அதை நான் வழிபட்டு போகிறேன், அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக யாராவது கேட்கலாம். ஆனால் கோவில் வழிபாடு இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவது போல நீங்கள் வணங்கிவிட்டு போனால் போதும் என்று சொன்னாலும், கொஞ்சம் தொடர்ந்து நான் எதற்காக வணங்க வேண்டும் என்பதாக கேட்டாலும் சரி, இல்லை நான் வணங்குகிறேன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, அல்லது எனக்கு நடக்கவில்லை என்று கேள்வி கேட்டாலும் சரி, அதற்கு ஒரு பதில் வர வேண்டும். அது எங்கிருந்து வரும் என்று கேட்டால், அந்த மாதிரி பதிலை கொடுத்தவர்கள் தான் உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தமிழ்நாட்டிலே இருக்கிற உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி என்று கேட்டால், காரைக்கால் அம்மையார் உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் தெரியும், திருமூலர் தெரியும், திருநாவுக்கரசர் தெரியும், சுந்தரர் தெரியும், மாணிக்கவாசகர் தெரியும், இன்னும் அதை கடந்து சேக்கிழார் தெரியும், இன்னும் அதை கடந்து அருணகிரிநாதரை தெரியும், தாயுமானவரை தெரியும், இன்னும் வள்ளலாரை தெரியும், பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் பாடியவரை தெரியும். இப்படி நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணார்கள்? சரி, திருமூலர் என்ன செய்தார்? திருநாவுக்கரசர் என்ன செய்தார்? திருஞான சம்பந்தர் என்ன செய்தார்? சரி, இப்ப வள்ளலார் என்ன செய்தார்? அதுக்கப்புறம் இங்கே பாம்பன் சுவாமிகள் என்ன செய்தார்? ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி வந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லம்மா நீங்கெல்லாம் சாமி கும்பிட்றீங்க, சாமி நேரா கேட்டுட்டு உங்களுக்கு அதை கொடுத்துட மாட்டார், சாமி கொடுப்பார் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அவர்கிட்ட சரியா வாங்குறோமா அல்லது சரியானதை வாங்குறோமா? சரியா வாங்குறோமான்னா கேட்கறத வாங்குறோமா, அல்லது நாம கேட்க தெரியலனாலும் எது நமக்கு வேணுமோ அதை வாங்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதெல்லாம் நீங்க சரி பார்த்துக்கணும். அப்படின்னா அதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்தார்கள். யாரு? காரைக்கால் அம்மையார் தொடங்கி வள்ளல் பெருமான் பாம்பனார் வரை இவர்கள் எல்லாம் ஏன் தமிழில் பாடினார்கள் என்றால், நான் வாழற வாழ்க்கை, நான் கடவுளோடு கொள்ளுகிற உறவு, நான் கடவுளிடம் பேசுகிற பேச்சு, இது எல்லாம் தான் அதை முடிவு செய்யும். அதுல தான் இப்ப நீங்க இருக்கிற முருகப்பெருமான் இன்னைக்கு இங்க அருள் செய்வார் என்று நீங்கள் நம்பினால், அல்லது அதற்கு ஒரு
வரலாறு உண்மை என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கடவுள்லாம் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் துணை செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒரு திருத்தணி முருகன் வந்து துணை செய்ய வேண்டும். இந்த பக்கம் பாடியிலே இருக்கிற பெருமான் வந்து துணை செய்ய வேண்டும். இந்த பக்கம் வடபழனியிலே இருக்கிற பெருமான் வந்து துணை செய்ய வேண்டும். இந்த பக்கம் கந்தகோட்டத்திலே இருக்கிற பெருமான் வந்து துணை செய்ய வேண்டும். ஏன் இதெல்லாம் துணை செய்யணும் அப்படின்னா, இந்த ஊர்ல நாம இன்றைக்கு இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறத எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பக்கத்துல இருந்து பெரிய அளவுல அருள் விளங்குகின்ற ஆலயத்தில் இருக்கிற கடவுள்லாம் இங்க வந்து இந்த கோவிலில் நின்றால்தான் உங்களுக்கு சரியான அனுபவம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கும்பாபிஷேக நாள் தொடங்கி மண்டல பூஜை வரைக்கும் நாம பண்ற யாகத்தெல்லாம் தாண்டி பக்கத்துல இருக்கிற கடவுள்லாம் வந்து இங்க இருந்து இந்த கோயிலை விளங்க வைப்பார்கள். அதுக்கு நாம இடம் கொடுக்கணும். நாம ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணாலும் இங்க வந்து இங்க பக்கத்துல அருள் விளங்குகிற பெரிய பெரிய ஆலயங்கள்ல இருக்கிற கடவுளர்கள் எல்லாம் வந்து இருந்து இந்த இடத்துல போறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். முதல் விஷயம் இதுதான். இது இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய அருளை வாங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விடும். அதனாலதான் நாம வைத்திருக்கிற கடவுளோடு நாம எப்படி உரிமை கொண்டாடுகிறோம் அல்லது அவரை நாம் எப்படி போற்றி இதிலே வழிபடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏதோ நாம கடமைக்காக இதை வந்து செய்கிறோம் என்று சொன்னால் அது சரி வராது. அதனால முதல்ல குறைந்தபட்சம் அந்த கும்பாபிஷேக மண்டல பூஜையை வச்சு நாம அதுக்கு மேல பெருமான் கிட்ட என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பெருமானை நாம வாங்கறதுக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட நாம நம்மை தூய்மையாக நிறுத்த வேண்டும். இதுதான் கும்பாபிஷேகத்துக்கு. ஏதோ கும்பாபிஷேகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நாம பெருமான்ல போய் முக்கியமா அன்னைக்கு ஏதோ அருள் அந்த மாதிரி இல்லை. அது வரலாறே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம்னு சொல்லுவாங்க. நாம செய்யற மந்திரம், நாம செய்யற வழிபாட்டு முறை இதுங்களெல்லாம் தப்பு தண்டா நடந்திருந்தா அதையெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் சுத்தமாக இருந்து கடவுளே நீ எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் மறுபடியும் மறுபடியும் செய்கிற கும்பாபிஷேகத்தினுடைய வேலை. ஏற்கனவே கட்டண உடனே செஞ்ச கும்பாபிஷேகத்திற்கு பிறகு தொடர்ந்து நாம அமைக்கிற இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் எதுக்குன்னு கேட்டா, நாம செய்யற வேலைகள்ல தப்பு தண்டா வந்துருதா, நமக்கு தெரியாமலே வந்துதா, அப்படி நிறைய இருக்கும். அதெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு நீ சுத்தமாக அனுபவம் தர வேண்டும்னு கேட்கணும்னா அதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எப்படி நாம சுத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும். எப்படி நாம வந்து அதுக்குள்ள கடவுளை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத காட்டணும். அதனாலதான் இந்த வரலாறுல நீங்க தெரிஞ்சு செய்தாலும் சரி, தெரியாம செய்தாலும் சரி, இல்ல நான் கடவுளோட எப்படியாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு செஞ்சாலும் சரி, இதுல இருக்கிற குறை நமக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த குறையை கேட்டு நிவர்த்தி செய்வதுதான் இந்த மண்டல பூஜை வரை நமக்கு முக்கியமான பொறுப்பு. அது மாதிரிதான் ஒரு மனிதன் வளருகிற காலத்துல, இப்ப நாமெல்லாம் வளர்றோம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், கதை நிறைய தெரியும். திருஞான சம்பந்தர் கதை தெரியும், வள்ளலார் கதை தெரியும், இன்னும் பாம்பன் சாமி கதை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவங்க கதையெல்லாம் வரலாறுலாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ இவங்கெல்லாம் வந்து நீங்க கும்பிட்ற சாமி கிட்ட எந்த மாதிரி பெரிய விஷயத்தை அடைய போறீங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லி, ஏதோ கஷ்டப்படாம கடவுளை அனுபவிச்சு சொல்லி போனாங்கன்னு நினைக்காம,
நாமளும் அதுல ஏதாவது பங்கெடுத்துக்கணும், அது மாதிரி நாமளும் அதுக்குள்ள முயற்சி எடுக்கணும், அதுக்குள்ள நமக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விழாவோட வேலை. அதுலதான் ஒரு வரலாறு உங்களுக்கு. கந்தகோட்டத்துல முருகன் வந்து நிற்கிறார். அவர் முன்னாடி வள்ளல் பெருமான் வந்து நிற்கிறார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் திருவொற்றியூர் முருகன் முன்னாடி நிற்கிறார். இப்படி அதாவது வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகளார் 3 முருகன் வரலாற்றுல சம்பந்தப்படுகிறார். உங்களுக்கு இப்ப நீங்க முருகனை இனிமே நீங்க அனுபவிக்க போறீங்க இல்லையா? சரி, முருகனால அனுபவிச்சு ஒரு பெரிய வரலாறுக்கு உள்ள வந்த ஒரு அருளாளருடைய வரலாறு உங்களுக்கு சேர்த்து சொல்லும் போது அது புரியலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதோட எனக்கு நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கந்தகோட்டத்து தெய்வமணி மாலை, அதுல ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்து உள்வளர் தலமூங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக தெய்வமணி கண்முக தெய்வமணியே. இது அவர் பாடின கந்தகோட்டை தெய்வமணி மாலையில ஒரு முக்கியமான பாட்டு. இதே மாதிரி என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈடு என்ற போது அவர் கிளை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், அந்த பாட்டும் இந்த 2 பாட்டு இது மாதிரி எல்லா பாட்டுமே முக்கியமானதுதான். அதுல இந்த 2 பாட்டும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பாட்டு. வள்ளல் பெருமான் சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே அவர்கள் தங்கியிருந்த அந்த தங்கசாலை தெரு பகுதியிலே தன்னுடைய வழிபாட்டிற்காக கந்தகோட்டத்தை வைத்து கந்தகோட்டத்து தெய்வமணி மாலை பாடுகிறார். அதே சமயம் திருவொற்றியூர் சென்று திருவொற்றியூர் படம்பக்கநாதர் ஆகிய அந்த ஆதிபுரீஸ்வரருடைய சந்நிதியின் நேர் பின்புறம் உள்ள முருகப்பெருமானின் முன்பாக நின்று வழிபடுகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய அந்நியாருடைய துணையினாலே வீட்டினுடைய மேல் மாடியிலே கண்ணாடியை வைத்து வழிபடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படுகிறது. அதன் மூலமாக கண்ணாடியில் தன்னுடைய வழிபாட்டினுடைய அடிப்படையை மேற்கொள்ளுகிறார். அவர் அமர்ந்து தியானம் செய்த வகையில் கண்ணாடியில் அவருக்கு கிடைத்த காட்சி திருத்தணி முருகன் காட்சி. நான் இப்போ 3 முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களை வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் எப்படி அனுபவிக்க முடிகிறது என்பதற்காக எடுத்து காட்டுகிறேன். நீங்கள் நன்றாக அதை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் வழிபாடு என்பது தமிழ்நாட்டிலே அருணகிரிநாத பெருமானால் மிக பெரிய அளவிலே அமைத்து தரப்பட்டது. வரலாற்றில் திருஞான சம்பந்தர் முதற்கொண்டு பாடிய இந்த வரலாறுகள் எல்லாம் சேக்கிழாருடைய பெரிய புராணம் வரை நீங்கள் பார்த்தால்
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோயில்களிலும் இந்த மக்கள் எல்லாம் வினையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் நோயில் இருக்கிறீர்கள், எந்த மாதிரியெல்லாம் கடனில் இருக்கிறீர்கள், எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறீர்கள், எந்த மாதிரியெல்லாம் நொந்து போகிறீர்கள், எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எண்ணி பார்த்த திருஞான சம்பந்தர் அதற்கான விடுதலையை தருவதற்காக ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் சிவலிங்கத்தை அடிப்படையாக கொண்டு பாடல் பாடி தருகிறார். அப்படித்தான் திருஞான சம்பந்தர் பாடல்கள் எல்லாம் வினையை தீர்க்கிற மந்திரங்களாக இருந்து உங்களுக்கு வினையை தீர்க்கின்றன. அதற்கு பிறகு வந்த எல்லோருமே திருஞான சம்பந்தரை பின்பற்றி இந்த உலகத்திலே மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக கடவுளை அனுபவித்து பாடல்களை பாடினார்கள். அதற்கு பிறகு ஒருவர் வந்தார். அவர்தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து என்ன செய்தார் என்று கேட்டால், நீங்கள் எல்லாம் திருஞான சம்பந்தர் அனுபவித்த கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்பதாக ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்கு வழங்குகிறார். அதாவது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் என்று உங்களுக்காக எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பதற்காக தான் அனுபவித்த கடவுளை வைத்துக் கொண்டு நம்முடைய பிரச்சனைக்காக இறங்கி பாடியவர் திருஞான சம்பந்தர். நீங்கள் திருஞான சம்பந்தர் அனுபவித்த கடவுளையே அனுபவிக்க வேண்டுமானால் வாருங்கள், நான் அனுபவிக்க தருகிறேன் என்பதாக திருவண்ணாமலை வரலாற்றோடு தொடர்புடைய அருணகிரிநாத பெருமான் நமக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை அறிமுகப்படுத்துகிறார். முருகப்பெருமானை வைத்துக் கொண்டால் அதிலே அம்பாலும் வந்து விடுவார், சிவபெருமானும் வந்து விடுவார், கணபதியும் வந்து விடுவார், பிரம்மனும் வந்து விடுவார், திருமாலும் வந்து விடுவார், அதற்கு பிறகு லட்சுமியும் வந்து விடுவார். எல்லாமே முருகப்பெருமானை வைத்துக் கொண்டு நீங்கள் பெறலாம் என்பதாக உங்களுக்காக எல்லா கடவுள்களையும் இணைத்து திருப்புகழை பாடி ஒரு வேலை செய்கிறார் அருணகிரிநாதர். நீங்கள் எல்லாம் யாரோ தெரிந்தோ தெரியாமலோ திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறவர்கள் இருக்கலாம். இந்த கிரிவலம் வருவதற்கே எப்படியாவது ஒரு 3 மணி நேரத்தை செலவழிக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் பேசாம கிரிவலம் வந்திருந்தாதான் பெருமான் உங்க தண்டனையை குறைப்பார். அந்த 3 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால குறைக்க முடியுதான்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தான் அந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க கூட சாமி கும்பிட வரோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாவத்தை தீக்க தான் சாமி கும்பிட வரோம். ஆனா இங்க வந்து அடுத்தவனை முண்டி அடிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாமி கும்பிட்டு அங்க எது நடந்தாலும் பரவாயில்ல அரகரா சிவசிவான் வந்த வேலையை பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு 50 கிலோ எடுத்துன்னு வந்த பாவம் போகும்போது 100 கிலோவா போகும். அதனால வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்தவங்க. அதுவும் ஏன் சாபத்தை வேற வாங்கி கட்டி போனீங்கன்னா அது 150 கிலோ ஆயிடும். ஏன்னா அது இதுதான் கோவில் வழிபாடு. கோவில் வழிபாடுனா ஏதோ நாம வந்தா முருகப்பெருமான் இருக்கிறாரு, அவரை சீண்டி புடுங்கி சரண்டி போயிடலாம்னு நினைக்கிறது இல்ல. முருகப்பெருமான் நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களா, சுத்தமா இருக்கிறீங்களா, அடுத்தவனை கெடுக்காம இருக்கிறீங்களா, அடுத்தவன் விஷயமா நீங்க எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தாதான் செய்ய வேண்டியதை செய்வார தவிர சத்தியமா நீங்க போடுற விபூதியிலையும் நீங்க போடுற ஊதுவத்திலையும் நீங்க போடுற கற்பூரத்திலையும் நீங்க போடுற பூவிலையும் கிடையவே கிடையாது. இதை தெளிவா சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். அதாவது நான் பண்ற வழிபாடு முதல்ல எதுக்கு அப்படின்னா
என் குழந்தை குட்டி, என் புள்ள, என் புருஷன் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர்ல எங்க அப்பா மாதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு அம்மா மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு மாமா மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு வாத்தியார் மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என் முதலாளி மாதிரி என் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு உறவில் நாம முதல்ல கோயிலுக்கு வர்றோம். கோவிலுக்கு வர்றதே எதுக்கு அப்படின்னு கேட்டா, உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையல். அதாவது நான் கோயிலுக்குள்ள வரும்போதே எனக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன உறவு. இப்போ சாமியை நீங்க இப்ப நீங்க வச்சீங்களேன், குடும்பத்துல ஒருத்தர் புதுசா வர்றார், புதுசா வர்றவர நம்ம பொண்ணு அங்கிள்னு கூப்பிடுதா, அங்கிள் இங்கிலீஷ்ல கூப்பிட்டா அர்த்தம் வேற, தமிழ்ல சித்தப்பான்னு கூப்பிடுதா, மாமான்னு கூப்பிடுதா, அண்ணான்னு கூப்பிடுதான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? நம்ம பொண்ணு இல்ல அவன் அங்கிள்னு கூப்பிட்டா அதுக்கு சித்தப்பான்னு நினைப்பானா மாமான்னு நினைப்பானான்னு சந்தேகம் வருது இல்ல? அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட வரும்போது அவரை எந்த பேர் வச்சு நாம அனுபவிக்கிறோம். நம்ம வீட்டு பசங்க புதுசா வர்றவனை என்ன ஏதாவது ஒரு உறவுல பேர் வச்சாதான் நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க யாராவது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் தறி கெட்டு போச்சு, அதை பத்தி கவலை இல்லைன்னா எக்கேன்னா போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் பழக வருபவனோடு அல்லது புதியதாக வருபவர்களை ஏதாவது ஒரு உறவு வைக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களோடு தெளிவாக பழகவில்லை என்று பொருள். பழகிறது இப்ப புருஷன் பொண்டாட்டியே பழகிறது இல்லை, அது வேற விஷயம். நம்பிக்கை துரோகமாவே வாழறதுனாலதான் இப்ப குடும்ப நல கோர்ட்ல ஏகப்பட்ட வழக்கு. அதுவும் படிச்சவன் தான் அதிகமா அந்த தப்பை பண்றான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தினம் பேப்பர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று டைவர்ஸ் பண்ணி அதை வாழ வைக்க முடியாம செங்குன்றம் எழுத கெட்ட பொண்ணு கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சமூகத்துல ஒரு சாபமான சமூகம் ஏன் வந்தது அப்படின்னா, உறவுல நாம பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. உறவுல பழகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இந்த மாதிரி கோவில் விஷயத்திலேயும் அதான். நான் எங்க போனாலும் எனக்குள்ள இன்ன உறவு, அதுல நான் தெளிவா இருக்கிறேன், அந்த உறவுல நான் இந்த கடமையை செய்யறேன். இதான் இந்த உறவுல எத்தனை பேர் ஒழுங்கா, எத்தனை பேர் அண்ணனை கடைசியா நம்ப முடியுது, எத்தனை பேர் தம்பியை நம்ப முடியுது, எத்தனை பேர் அக்கா தங்கச்சியை நம்ப முடியுது, எத்தனை பேர் புதுசா வரவனை நம்ப முடியுது. இது ஏன் இன்னைக்கு இல்லாம போச்சு? இத்தனை கோயில் தெருக்கு தெரு நாம கோயில் கட்டி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உறவும் சத்தியமும் இல்லாம கடவுளை ஏதோ ஒரு முதலாளி கடைக்கார மாதிரி வச்சுட்டு, இப்ப கடைக்காரன் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல, கேவலம் கண்டக்டர் அவன் மரியாதை கொடுக்காம காசை கையில தூக்கி போடுறான் நம்மள்ட்ட சில்லறையை கொடுக்கறதுக்கு. கேவலம் இல்ல, நம்ம கூட உறவானுங்கிறதுக்காகவே அவனுக்கு தொழில். அந்த தொழிலையே அவன் நம்மளை உதாசீனப்படுத்துற மனநிலையோடையே பார்க்கறான். யாராவது உங்களுக்கு மனநிறைவோட எத்தனை பேர் நாம பயணம் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி கடவுளை ஒரு கண்டக்டர் மாதிரி டிரைவர் மாதிரி 24 மணி நேரம் ஓட்டுற டிரைவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட நமக்கு என்ன உறவு, அதுல எந்த மாதிரி அவர்கிட்ட வாங்க முடியும்? இந்த வேலைக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா கோவில் வழிபாட்டுக்கு நாம பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வச்சீங்களேன், இப்ப நாம ஒரு சொற்பொழி வச்சிருக்கிறோம், இவர் சொற்பொழிக்கு வந்தா ஏதாவது ஒரு 2 கதையை பேசிட்டு அந்த காலத்து வாரியார் மாதிரி ஏதாவது கண்ட புராணம் பேசிட்டு போவாம இவர் எதுக்கு சார் நம்ம இந்த மாதிரிலாம் நம்மள சொல்றாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இப்ப எது வேணாலும் பேசலாம். உங்களுக்கு டிவியில எத்தனை கோயில் பார்க்கணுமோ அத்தனை கோயிலை பத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்குது, எத்தனை கோயில் கதை வேணுமோ அத்தனை கோயில் கதையை சொல்றதுக்கு ஆள் இருக்குது. ஆனா ஒழுக்கமாயிருன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீ பார்த்துக்கணும், இது உன் இடம், இதுல உனக்கு உறவு இருக்கு. உறவு என்பது சரியாக இல்லை என்றால், உறவுனா என்ன? ஏதோ பேர் வைக்கிறது இல்ல. எங்க அப்பானா நான் எப்படி பார்த்துக்கணும், என் அண்ணன் தம்பினா நான் எப்படி இருக்கணும், என் பொண்டாட்டினா நான் எந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடாது, என் புருஷன்னா நான் எந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வருமானால் பழகலை.
நான் ஒரு டாக்டர் அலர்ஜி கிளினிக்ல ஒரு பெரிய டாக்டர் கோவிந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட அடிக்கடி பேசுவேன். அவர் அலர்ஜி, ஆனா அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் மூக்க உறிஞ்சிட்டே இருப்பார். என்ன டாக்டர்னா, அவர் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் டாக்டர் பண்ணிக்கல அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசுல பண்ணியிருந்தா பரவாயில்ல, இப்போ போய் பண்ணி அவங்க வாழ்ந்துருப்பாங்க, நான் வாழ்ந்திருப்பேன், எனக்கு ஒரு புத்தி இருக்கும், அவங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும், நாங்கள் எங்கப்பா சேர்ந்து வாழறது. அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்கப்பா. கல்யாணம் பண்ணிட்டாக்கா அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அலர்ஜிங்கிற ஒரு நோயை கூட குணப்படுத்தலாம். அவர் சொன்ன ஜிஹெச்ல இருந்த ஒரு டாக்டர். அவர் என்ன சொன்னார்னா, ஜீன் வழியா பரம்பரையா வியாதி இருக்கும். அந்த வியாதியை கூட சின்ன வயசுல தெளிவான வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க பழகிட்டாங்கன்னா பரம்பரை வியாதியும் மாறிடும்பா. அந்த மாதிரி இப்ப எங்கப்பா பண்ணிக்கிறாங்க? அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணது ஒண்ணு செத்து போச்சுன்னா இன்னொன்னு செத்துரும், இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்றாருல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்குதான் பதில் ஒரே வரியில வச்சார் வள்ளலார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். அவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பட்டியல் ஏன் கொடுக்குறாரு? அதாவது கந்தகோட்டத்து முருகன் மேல பாட்டு தான், பார்த்தது திருத்தணி முருகனை. நீங்க இன்னொன்று விஷயம் ஞாபகம் வச்சுங்க. திருத்தணி முருகன் உடனே வள்ளலார் படத்தை பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு படம் போட்டிருப்பான். 3 சாமி வருவாங்க. 3 சாமின்னா வள்ளி, தெய்வ யானை, முருகன். அப்படி கிடையாது, ஒரே முருகன் தான் திருத்தணி முருகனும். நீங்க மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா தெரியும் திருத்தணிக்கு. அதே மாதிரி இங்க பாலமுருகன் வந்திருக்கார். அப்படி வச்சுங்களேன். இந்த முருகப்பெருமான் வள்ளலாருக்கு கண்ணாடியில தெரிகிறார்னா, அவர் கந்தகோட்டத்து தெய்வமணி மாலையில ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்ப இங்க எல்லாரும் இருப்பீங்க. இப்ப நான் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன விஷயமே சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அடுத்தவங்களோட பழகி கசக்காம இருக்கு? இப்ப யாரையாவது நம்பி, இந்த உலகத்துல யாரையுமே நம்பி பழகக்கூடாதுங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நான் இப்ப என்ன பேசுறாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட கூட நீ உண்மையை சொல்லாதப்பா, ஒரு லெவலுக்கு மேல அம்மா கிட்ட கூட நீ உண்மையை பேசாதப்பா. இந்த மாதிரிலாம் உபதேசம் பண்றதுக்கு ஆளுங்க நிறைய வந்தாச்சு. இப்போ அதுக்கு மேல அவங்க ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தார் திருவள்ளுவர். இன்னைக்கு நேற்று இல்ல, திருவள்ளுவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்கப்பா, நாங்க வேணாங்கல்ல, நீங்க நடத்துங்க, விசேஷமா நடத்துங்க, நாங்க வேணாங்கல்ல. எல்லாரும் கல்யாண பத்திரிகையில ஒரு 2 திருக்குறளை போட்டிருப்பாங்க. என்னன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, என்ன பண்பும் பயனும் அது. நிறைய பேர் கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு ஒரு திருக்குறளை கல்யாண பத்திரிகையில போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது நல்ல செய்தி, நீதியான விஷயம். அதான்பா அறம். அறம்னா நீதிப்படி நான் வாழறது, தப்பு ஒண்ணும் இல்லை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அப்புறம் சொல்றாரு, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்பம் நடத்துறவன் எவனும் அடுத்தவனை குறை சொல்ல முடியாம, அடுத்தவனை அழிக்காம வாழ்ந்தீங்கன்னாதான்பா நீங்க குடும்பம் நடத்துறவன் அர்த்தம். நான் சொல்லல, இத திருக்குறள்ல அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. நாகரிகமா போடுறார் திருவள்ளுவர். அடுத்தவனை பழிக்காம வாழ்ந்தீங்கன்னாதான் குடும்பம் நடத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப நாமெல்லாம் குடும்பம் தான் நடத்துறோம். ஆனா எத்தனை பேர் அடுத்தவனை புறஞ்சொல்லி அடுத்தவனை அழிக்காம குடும்பம் நடத்துறோமோ அவன்தான் உத்தமன். சாதாரண விஷயம்தான். குடும்பம் நடத்துறதுலயே எல்லாம் இருக்குது. நான் இப்படி கேட்பேன், எங்க விவேகானந்தா காலேஜில் ஒருவேளை இந்த ஏரியாவில் போனால் என் பசங்க வரலாம்.
பெரும்பாலும் பசங்கிட்ட இப்படிலாம் கேட்பேன், இந்த நடிகர் நடிகையெல்லாம் பேசுறாங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா அனுபவம்லாம் இருக்கலாம் அப்படின்லாம் பேசுவாங்கல்ல. உடனே பையன் வருவான், சார் இவங்க சொன்னாங்களுக்கு என்ன சார்ப்பா? நான் கேட்பேன், உன் வீட்டில் நான் எப்பவுமே குடும்பத்தை எடுத்துக்குவேன். ஏன்னா பசங்க இந்த காலத்தில் வேற உதாரணம் சொன்னா அடக்க மாட்டான். உன் வீட்டில் குடும்பம் நடத்துகிற வீட்டில் தானே வர, உங்க அப்பா அம்மா உங்க அக்கா தங்கச்சிலாம் இருக்குது இல்ல, நீ உங்க அக்கா தங்கச்சி மாதிரியே வெளியில வரும்போது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பழகிற அளவுக்கு உனக்கு பக்குவம் இருக்குதான்னு கேட்பேன். நோ சான்ஸ் சார்பா, அச்சு ஒன்று எடுத்து ஒன்னே சொல்லுவான். அப்ப எனக்கு வரும், ஏண்டா குடும்பம் நடத்துறதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களோடு பழகுகிற பார்வைய வெளியிலையும் கொண்டு வர்றதுக்கு தானே அர்த்தம். இங்க ஒரு நண்பர் இருந்தார், தட்சிணாமூர்த்தி, இங்க தான் தங்கியிருந்தார். அவர் எழுதினார், மாணவர்களுக்கெல்லாம் கவிதை ஒன்று எழுதினார். மாணவர்களுக்கெல்லாம் அல்லது இளைஞர்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல மூஞ்சி, கண்ணு, கை, வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது. வெளியே வரும்போது நகம் நீட்டமாயிடுது, பல்லு போற பல்லு மாதிரி ஆயிடுது, மூஞ்சி விகாரம் ஆயிடுது. ஏன்னா வால் போஸ்டர்ல இருந்து சினிமா டிராமா எது வரைக்கும் அவன் முகத்தை கிழிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒழுக்கமா இருக்க ஆசைப்பட்டு நாம நல்ல உறவா வாழறோம் நினைச்சாதான் என் ஊர்ல, என் தெருவுல, என் நாட்டுல சுத்தம் இருக்கும். அதுக்கு முதல் இடம் எதுனா கோயில். கோவில் என்ன ஒரு வக்கீல் கேட்டார், அவர் இங்கதான். அவர் சொன்னாரு, இந்த திராவிடர் கழகம்லாம் வந்தது எல்லாம் சரி, ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன நடந்ததுன்னா, கடவுள் இல்லைன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருன்னு யாருமே இல்லாத ஒருத்தன் எப்படி நம்பிக்கையா வாழ? சின்ன கேள்விதான். ஒருத்தன் நம்பிக்கையா வாழணும்பா, யாருமே எல்லாமே என்ன ஏமாத்திட்டாங்க, எல்லாருமே எனக்கு இல்ல, எல்லாமே இந்த உலகம் துரோகம் அப்படின்னு நினைக்கிறவன் எழுந்து நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் அதுக்காகவாவது கடவுள் வேணும் அப்படின்னாரு. ஆனா அது மட்டும் இல்ல, கடவுள் நான் வாழ எப்ப சொன்ன குடும்பம் நடத்தி நான் நல்லவனா வாழறேன், நான் குடும்பத்துல நல்லவனா வாழறேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் எவ்வளவு பிரச்சனையா வந்தாலும் நான் நல்லவனா வாழறேன்னு சொல்றான் பார், அவனுக்கு பேர் தான் உத்தமனா வாழ போறவன் அர்த்தம். அவனே உத்தமன் கிடையாது, உத்தமனா வாழறதுக்கு முயற்சி பண்றவன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், என் மனசாட்சிக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ வர்றான் பார், அவன்தான் உத்தமனாக ஆவறதுக்கு தயாராகிறவன். அவனே உத்தமன் கிடையாது. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வரியில வள்ளலார் சொல்றாருல்ல, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன். நான் நிறைய பேர் கூட பழகிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்கும். இதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவன் யார்? அந்த நேரத்தில் இருக்கிறவன் ஏமாத்துறதுக்கு இருக்கிறானா, நல்லவனா இருக்கிறானா? அதனால திருக்குறள் என்ன சொன்னார்னா, திருவள்ளுவர், கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு வர்ற கஷ்டத்தை விட ஒரு தெளிவான ஆதாரம். நமக்கு வர்ற கஷ்டம்தான் கேடு, நமக்கு வர்ற கெட்ட காலம்தான் ஒரு பெரிய நல்ல ஆதாரம். எதுக்கு அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவனை தெரிஞ்சுக்கிறது. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் கூட இருக்கிறவன் எத்தனை பேரு நல்லவனா இருந்தான், கெட்டவனா இருந்தான், எத்தனை பேர் ஏமாத்தனா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கேடு வரணும். ஏன்னா கெட்டது வரலன்னா நீ நல்லவன் தெரியாது. நான் எப்படி நல்லவனா இருக்கிறேன்றத அடுத்து சொல்றேன் பாருங்க. இப்படி வச்சுங்களேன், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அடுத்தவனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இது மட்டும் அதுல நான் நல்லவன்னு காட்டாது.
இந்த பிரச்சனை அப்ப நான் எப்படி முடிவெடுக்கிறேன்? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையின் போது நான் எப்படி நின்று முடிவெடுக்கிறேங்கிறத வச்சுதான் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். பிரச்சனையை வச்சு அடுத்தவன் நல்லவனா கெட்டவனானும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இல்ல இல்ல எனக்கு அவன் பிரச்சனை பண்ணிட்டான், ஒரு ஆளை வச்சு அவனை இன்னைக்கே நான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், நான் நல்லவன் தான், எனக்கு பிரச்சனை பண்ணவன் கெட்டவன் தான், ஆனா அவனுக்கும் நான் பிரச்சனை பண்ண முடிவு எடுத்தேன்னா அதுலயும் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். ரெண்டு விஷயம் அதுல. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல்னா, எனக்கு வந்த கெட்ட காலம் என்னை சுத்தி இருக்கிறவனையும் யாருன்னு சொல்லும், நானும் யாருன்னு சொல்லும். இதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறவனை கண்டுபிடிக்கிற இடம். இப்ப நீங்க வர்றீங்க, நான் இருக்கிறேன், பார்க்க வர்றாரு ஒருத்தர், வந்துட்ட உடனே வந்துட்டாயா இவன் எதுக்கியாயும் வந்தான் அப்படின்னு நானும் நினைக்க கூடாது. வர்றவன் அவனும் உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து பேசக்கூடாது. வர்றவனும் ஒரு காரியத்துக்குன்னு வரக்கூடாது, ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு நினைச்சிட்டு வரக்கூடாது. வர்றவனை பார்த்து நானும் உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறேன் வெளியே ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இது எப்ப நடக்கும்? இது எல்லாம் சாதாரணமான விஷயம்தான். இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாடி வர்றாரு, நமக்கு தெரிஞ்சவன் தான் அல்லது உறவுக்காரன் தான் வர்றான். வர்றவனை இவன் ஏன் வர்றான் அப்படின்னு நானும் நினைக்க கூடாது. வர்றவனும் இவங்கிட்ட இதை சாதிச்சுட்டு போகணும்னு வரக்கூடாது. இந்த மாதிரி வாழ முடிவு பண்ணி பாருங்களேன். இதுதான் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்ற இடம். ஏதோ நீங்க திருக்குறளை கொண்டாந்து கல்யாண பத்திரிகையில போட்டா வராது. வள்ளலார் சொல்ற இந்த ரெண்டு வரியிலேயே அல்லது ஒரு வரியினுடைய ரெண்டு செய்தியிலேயே இதெல்லாம் புரிஞ்சிடும். எப்படி? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இந்த ரெண்டோட வளர்ச்சியிலேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ரெண்டுக்கு சாதாரணமா ஏதோ பொருள் எழுதி தெரிகிற விஷயம் இல்ல. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. முதல்ல சொன்னேன் உத்தமன் அப்படின்னு சொன்னேன். உத்தமன்னா என்ன சொன்னேன்? நான் என் வேலையில எந்த கட்டத்திலேயும் என் உறவுல தூய்மையா நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா உத்தமன் ஆவறேன் அப்படின்னு அர்த்தம். நான் அந்த உத்தமனா இருக்கிற காலத்துல இந்த பிரச்சனை வராது. எது? உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவனோட உறவு இருக்காது. இப்ப இப்படி வச்சுங்களேன், என் தலையெழுத்து இப்படி ஒரு ஆள் என் கூட வந்து சேர்ந்தான். இப்ப என்கிட்ட ஒரு மாணவர் பேசுறாங்க, நேற்று இன்னைக்கு காலையில 2 பேரும் பேசுறாங்க. 12 வருஷம் சார் உயிருக்கு, மாணவர்னா 2 பேரும் பெண்கள், உயிருக்கு உயிரா அந்த பொண்ணு என் கூட பழகிட்டார். இன்னைக்கு பார்த்து நீ யாருன்னு என்னை கேட்டுட்டு சார்னு ஓன்னு அழுது. நான் என்ன சொன்னேன்? ஒரே விஷயம் தான் சொன்னேன். 1000 பேர் 1000 தடவை சொன்னாலும் புத்தியில ஏறி இருக்காது. ஆனா 12 வருஷம் உயிருக்கு உயிரா பழகினா இன்னைக்கு தான் நீ வந்து வெளியே வர்ற அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு மேல நீ தேவலைங்கிற காலம் வந்துடுது. அப்ப சுய புத்தியை காட்டுறான். இது அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்படியே தூக்கி போய் இதை ஒரு ஜோசியக்காரர்கிட்ட காப்பிச்சுன்னு வச்சுக்கலேன், அவங்க பிறந்த நாள் தேதியை ஒரு கட்டத்தை கையில கொடுத்து அவர் சொல்லுவார், 12 வருஷம் இவங்க திசை ராகு திசையில ஒரு அயோக்கியங்க கிட்ட ஏமாந்துருப்பாங்களே அப்படின்னுவார். அப்படியா சாமி? ஆமாம்பா. நீ ஏமாந்தது இத்தனை வருஷம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஜோசியம் வரலாம் அல்லது நண்பர்கள் வரலாம், யார் வேணாலும் வரலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா 12 வருஷம் ஏமாந்தது தானே. இப்ப இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இவ்வளவு நாளா உள்ள ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னு தெரியல, இன்னைக்கு தான் தெரியுது. இந்த மாதிரி ஏமாறுறது, இத்தனை வருஷம் ஏமாறுறது, இவ்வளவு நாளா நம்பி இருந்து இன்னைக்கு ஏமாந்தது அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்பதான் இந்த மாதிரி வெறும் வழிபாடு. எத்தனை தடவை கோயிலை சுத்தினாலும் நடக்கல சார்,
சில பேருக்கு நான் ஏதோ வந்துட்டேன் சார், நடக்குது சார், இப்படிலாம் பதில் வரும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதுதான் இவங்களுடைய நம்பிக்கை இடம் மாறி இருக்கும். இப்ப வச்சுங்களேன், முதல்ல சரி இந்த ஊர்ல திருவிழா நடக்குது, முருகனுக்கு கோயில்லாம் இது பண்ணிருக்கிறாங்க, நாமளும் ஏதாவது வசூல்ல கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்துட்டு, சரி வசூல்ல கொடுத்தது போதும், நாம எப்படியாவது இந்த அபிஷேகத்தை பூஜை இந்த தீபாரதனையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொடுத்த வேலையை அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யாருக்கெல்லாம் வீட்டுல ரொம்ப பிரச்சனையும், இந்த தீபாரதனை பார்த்தா இப்போ இருக்கட்டும், அதையும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் இதையும் காதுல தான் போடுவோமே கொஞ்சம் நினைப்பாங்க. இன்னும் ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சொல்ற மாதிரி இது கேட்போமே. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? யாருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அவ்வளவு அளவுதான் பதிலும் கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார சொல்லியும் குத்தம் கிடையாது. இப்ப நான் அப்படி பண்றேன். இப்ப நான் ஒரு வாத்தியார்கிட்ட பாடம் படிச்சேங்க. நான் வந்து ஒரு 16 வருஷம் பாடம் படித்தேன். நேரா படிக்கிறேன்னு இல்லை, 16 வருஷம் ஒரு பாடம் கேட்டுக்கிறேன். ஏன் என்ன மாதிரி ஒரு 1600 பேர் இல்ல ஒரு 2000 பேர் அவர்கிட்ட பாடம் கேட்டிருப்பாங்க, குறைஞ்சபட்சம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும். எனக்கு புரிஞ்ச மாதிரியே அந்த 2000 பேருக்கும் புரிஞ்சுதா? 2000 பேர்ல ஒரு 500 பேருக்காவது புரிஞ்சிருக்குமா, இல்ல ஒரு 50 பேருக்கு புரிஞ்சிருக்குமா, இல்ல ஒரு 5 பேருக்கு புரிஞ்சிருக்குமா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் கேட்கும் போது புரியுதுங்க, ஆனா எனக்கு ரொம்ப ஞாபகமா இருக்கு, அதுக்கப்புறம் கேட்டா சொல்ல தெரியாதுன்னு. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அவருக்கு விசேஷம். இன்னொருத்தர் வருவார், எனக்கு புரியுற மாதிரி இது ஏதோ ஒண்ணு, சரி ஐயா ஏதோ மேல கொண்டு போறாரு, எங்க கொண்டு போறாரு? அவதான் அங்கதான் கொண்டு போறாரு, அங்கதான் கொண்டு போறாரு. சரிப்பா வச்சுக்கா, ஏரோப்ளான்ல போற மாதிரி மேல இருந்து பார்த்தா கீழே ஆகாயம் தெரியும், இங்க இருந்து நமக்கு இப்ப ஆகாயம் தெரியுற மாதிரி மேல இருந்து பார்த்தா கீழே ஆகாயம் தெரியுற மாதிரி உனக்கு ஏதோ பாடம் கேட்டுக்கிற, பரவாயில்ல, நீ ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற கல்வி முறையும் அப்படிதான். நாம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் படிக்கிற பையன் படிச்சுதான் வரான், வேலைக்கு போறான், வேலைக்கு போயிருந்தான் இருக்கிறான், என்ன பண்ணாலும் அது படிக்கத்தாங்க படிக்குது, அது ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. அதே மாதிரிதான் கேட்கிறவன் உருவாக்குறவன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிக்கலாம். யாருக்கு அதுல கேட்கிற மாதிரி இருக்குதோ, படிக்கிற மாதிரி இருக்குதோ, புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குதோ, யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனையோ அவன் தான் அது அதில் வரான், வேற யாரும் வருவாங்க. இப்படி வச்சிங்களேன், இப்ப இன்னைக்கு ஏதோ கும்பாபிஷேகத்தினால சொற்பொழி கூப்பிட்டீங்க, புதுசா கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பீங்க. இப்ப தொடர்ந்து எங்கேயா நான் சொற்பொழி பண்றேன்னு வச்சுங்களேன், அங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் வருவாங்க, எல்லாருமா வருவாங்க. யாரெல்லாம் நம்ம கிட்ட கேட்க நினைக்கிறாங்களோ அவங்க இங்க வச்சாலும் அவங்க தான் வருவாங்க, திருவல்லிக்கேணில வச்சாலும் அவங்க தான் வருவாங்க, திருவாரூர்ல வச்சாலும் அவங்க தான் வரும். அதுக்கு நான் ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிட்டு போலாமே, 3 இடத்துல ஏன் வரணும்? கொஞ்சம் காசு வரும் சார், 3 இடத்துக்கு போனா தானே 3 காசு வரும், ஒரு இடத்துல போனா ஒரு காசு தானே சார் வரும், இப்படின்னா உங்களுக்கு புரியலையா சார் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. சரி பரவாயில்லைங்க, காசு வாங்கலாம், என்ன பண்றது? இப்போ நான் காசியில வேலை பார்த்தேன், காசி இந்து பல்கலைக்கழகத்துல பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்ப நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இதான் எனக்கு ஒரு வருஷத்துக்கு எழுத்து சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த வருஷம் வந்தான், போனான், சென்றான், இதே சொல்லிக் கொடுப்பேன். இப்படிதான் இதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. நான் சென்று கொண்டு இருக்கிறேன் இதுங்க சொன்னாலே நான் 2 வருஷம் டிப்ளமா கொடுப்பேன். அதுங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இதான வேலை. 1 மணி நேரம் தான் பாடம், இல்லை மிஞ்சி போனா 2 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கல. ஆனா நம்ம தமிழை சொல்லிக் கொடுக்கணும்னு போய் உட்காந்துடுறோம்ல, அதனால பசங்க ஒரு பையன் காலையில வருவான், ஒரு பொண்ணு சாயங்காலம் 7 மணிக்கு வரும். ஆனா சொல்லிக் கொடுக்குறது அதான், இதை காலையில ஒரு சொல்லிக் கொடுப்போம், சாயங்காலம் ஒரு ஏன் சொல்லிக் கொடுப்பான்? இப்படி சொல்லிக் கொடுத்தாதான் நாம சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. வேற வழி, நான் சொல்ற நேரத்துக்கு இன்னைக்கு தான் வந்தாதான் நான் 1 மணி நேரம் தான் எடுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கவலை இல்லை. 3 மணி நேரம் நாம சொல்லிக் கொடுப்போம் நினைக்கிறோம் பார். இன்னைக்கு என்ன கேரக்டர் சொல்லுவீங்க? கொஞ்சம் பரவாயில்லப்பா, இவர் கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறார் அப்படின்னா சொல்லுவீங்க. இந்த பொறுப்பை தான் கடவுள் எதிர்பார்க்கிறான். எதை எதிர்பார்க்கிறான்? கொஞ்சம் அடுத்தவங்களை விட கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறான்பா அப்படின்னு யார் கடவுளை நம்பிக்கைக்கு உள்ளவனா ஆகிறானோ இவன் தான் சார் உத்தமனா ஆக முடியும், வேற யாவனும் ஆக முடியும். இந்த உத்தமன் நீங்க எங்கன்னா எழுதிக்கலாம். இந்த ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்னு வள்ளலார் பேசுறார்ல, இதே உத்தமன் அப்படிங்கிற சொல்ல
அவர் பாடின அருட்பெருஞ்சோதி அகவல்ங்கிற ஒரு பெரிய நூல்ல உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு சொல்லி முடிப்பார். முடிக்கிற இடத்துல எதுல? அருட்பெருஞ்சோதி அகவலோட கடைசி பகுதியில நாமெல்லாம் எதுவா மாறணும்? உத்தமன் ஆகுக, நீங்களும் ஆகணும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா, பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் சொல்றதெல்லாம் அதுதான். அதாவது நான் எந்த மாதிரி வளர்றேன். இப்ப இப்படி வச்சுக்கலாம், இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க ஆர்லிக்ஸ் குச்சி வளர்த்தாலும் சரி, மரத்துல தொங்கி வளர்ந்தாலும் சரி, எத்தனை பேரு அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஊட்டின மாதிரி அது சாப்பிட்டுருக்கு. இப்ப காலையில டிவியை திறந்த உடனே இந்த நாள்ல இது சாப்பிடுங்க, காலையில நீங்க கடுக்காது, காலையில இஞ்சி சாப்பிடுங்க, மதியானம் சுக்கு சாப்பிடுங்க, ராத்திரில கடுக்கா சாப்பிடுங்க. யாருக்கு சாப்பிடுறது? சரி போயிட்டு போகுது. காலையில என்ன சாப்பாடு சாப்பிடலாம், மதியானம் என்ன சாப்பாடு சாப்பிடலாம், ராத்திரில என்ன சாப்பாடு சாப்பிடலாம், காலையில எது, இப்படி முறையா சாப்பிட்டா நோயே வராது. டாக்டருங்களே தேவையில்ல. யாருக்காவது தெரியுமா? ஆமா, வாழ்நாள்ல 30 நாளும் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டா நோயே வராது. எதுக்கு அவங்க நோய்க்கு மருத்துவம் சொல்லி இருக்கணும்? நான் கேட்கறது வாழறதுக்கு சாப்பாட்டுக்கும் வாழறதுக்கு முறையான சாப்பாடு எப்படி சாப்பிட்டா நோய் இல்லாம இருக்குன்னு அதை சொல்ல வேண்டியதானே. அது ஏன் நோய்க்கு ஏன் மருந்து சொல்லணும்? சரி வாழறதுக்கு வழி பண்ணுங்களாம்பா. சரிப்பா, நான் இப்படி ஒன்று விஷயம் சொல்றேன். காலையில நாம எழுந்து காப்பி குடிச்சோம், சர்க்கரை போட்டு காப்பி குடிச்சோமா, இல்லை காப்பியை சர்க்கரை ஆக்கணுமா, ரைட்டு பரவாயில்ல. எங்க வீட்டம்மா சர்க்கரை அதிகமாக போட்டு காப்பி தண்ணி சர்க்கரை தண்ணியாக கொடுத்தாங்க, காப்பி தூளை காணும், சரி பரவாயில்ல. ஃபில்டர் காப்பியில் இவ்வளோ தான் வரும், இதுக்கு மேலே சிக்கரி காப்பியில் எவ்வளோ தான் வரும், அதுக்கு மேலே சிக்கரியில் இவ்வளோ தூக்கலாக இருக்கும், அது பரவாயில்ல. இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை, எது சரி சர்க்கரை தான் குடித்தேன், அப்படி ரைட் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் சட்டியில் மிளகாவை சாப்பிட்டேன், சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் இனிப்பு காரம் ஆச்சு, அப்புறம் குழம்புல புளிப்பை ஊற்றி நாக்கை தட்டி சாப்பிட்டேன், காரம் புளிப்பு இனிப்பு வந்துச்சு. அப்புறம் என்ன வந்தது? உப்பு சேர்ந்துட்டு. இதுக்கப்புறம் என்ன வரல? ஓர்ப்பும் வரல, கசப்பும் வரல. வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஐயோ, வெச்ச குழம்பு சரியாவே கொதிக்கல, வெடுப்படிக்குது, உப்பிடடாப்பா அப்படின்னு சொல்ல தெரியாம இந்த காலத்துல சாப்பிட்டு இருக்கிற இந்த உலகத்துல, சரி பரவாயில்ல சாமி, இதுல நீ சாப்பிட்டது இன்னைக்கு கசப்பும் சாப்பிடல ஓர்ப்பும் சாப்பிடல, எப்படி உடம்பு ஒழுங்கா இருக்கும்? தினந்தோறும் கசப்பு இனிப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஏறினாலும் நோய், இறங்கினாலும் நோய். இந்த 6 சமமா சாப்பிட்டாதான் நோய் இல்லை. இது தெரியுமா முதல்ல? சரி பரவாயில்ல, தெரிஞ்சாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. வைத்தியம்னா என்ன தெரியுமா? பிறந்த காலத்திலேயே சில பேருக்கு புளிப்பு கம்மியா இருக்கும், சில பேருக்கு சர்க்கரை அதிகமா இருக்கும். புளிப்பு இனிப்பு காரம் இது எல்லாமே தினம் சமமா எல்லாரும் சாப்பிடக்கூடாது. யாருக்கு புளிப்பு ரொம்ப கம்மியா இருக்குதோ அவங்க புளிப்பை கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும். ஆனா எல்லாருக்கும் புளிப்பு அதிகமா இருக்கும். அது உடம்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் என்னுடைய உறவு, அந்த உறவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்னுடைய பழக்கம், அந்த பழக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்னுடைய மனநிலையில் நேர்மை. இந்த 3 விஷயம்தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாத விஷயம் என்பதிலேயும், அதற்கு முன்னதாக ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொல்லுவதிலேயும் அமைகிறது. அதுல வள்ளல் பெருமான் வைத்திய முறை இதெல்லாம் அமைச்சு இதெல்லாம் நீங்க சிறப்பாக உடம்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது, திருமூலர் சொல்லுவது, இன்னும் திருவள்ளுவர் சொல்லுவது, இது எல்லாம் நம்முடைய அடிப்படை. அதுல ஒன்றும் குறையில்லை. என்ன அப்படி விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதோ எதை போட்டாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை அதுல விஷயம். அதனாலதான் வள்ளல் பெருமான் கொஞ்சம் கூட போய் நீங்க அசைவ உணவை உண்ணக்கூடாது, புலால் மறுத்தல் என்பதாக அதை பேசுகிறார். அதோடைய தொடக்கம்தான் நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல எந்த சுவை ஏறுது இறங்குது, நமக்கு உடம்புல என்ன சுவை அதிகமாக இருக்கிறது, எதை நாம சமப்படுத்தினால் நோய் இல்லாமல் வாழலாம் என்பதை தெரிந்து கொள்வது. அதுலதான் இந்த நாடி பிடித்து பார்க்கிற வைத்தியம், அதுல நாடி பிடிக்கிறவர்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எதுல? வாதம் பித்தம் பிளத்துமம், இந்த 3 வச்சு எந்த சுவை உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது என்பதை இந்த நாடி பிடித்து பார்க்கிறவர்களே
சொல்லுவார்கள். அதுல இடக்கையில ஒரு 3 சுவை, வலக்கையில ஒரு 3 சுவை அப்படிங்கிறத நாடி பிடிப்பார்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது வேற. ஆனா இடக்கையில் இருக்கிற நாடி, வடக்கையில் இருக்கிற நாடி என்று இந்த 3 நாடிகளை பார்த்து புளிப்பு, இனிப்பு, காரம், ஓர்ப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு, இந்த 6 சுவைகளையும் உங்களுக்கு பார்ப்பதற்கு நம்ம உடம்பில் நாடி இயக்கம் கண்டுபிடிப்பது என்பது ஒரு மருத்துவ கலை அல்லது சித்த வைத்திய முறை. இதுல நீங்க அதுக்குள்ள எல்லாம் ஒழுங்கா போக முடியுதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இருக்கலாம். நாம தினந்தோறும் சாப்பிடுகிற சாப்பாட்டு முறையில ஏற்றி இறக்கி பார்த்தாலே இது ஒத்துக்கல, இதனால இது அப்படிங்கிறதுல அதை மாற்றி உணவு அப்படிங்கிறது சாதாரணமாகவே தொடங்கினா இந்த உடம்புல கடவுளை அனுபவிக்கிறதுக்கு உரிய உடம்பா இதை மாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த உடம்பு உங்களுக்கு புலால் அல்லது அசைவம் சாப்பிடாம இருக்கிற உடம்பு நீங்களா பழக்கப்படுத்தினா அசைவத்து மேல எந்த அளவுலையும் ஆசை வராத ஒரு மனம் உண்டாகும். இந்த மனம் உண்டாகிறதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே நாம உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாத அளவுக்கு நம்ம செயல்பாடு மாறும். இது ஏதோ இது தனியா நடக்குது, இது தனியா நடக்குதுங்கிறது இல்ல. ஏதாவது ஒன்னை கைப்பிடித்தாலே இன்னொன்று நமக்குள்ள அது வர்ற மாதிரி கடவுள் நம்மை அந்த வரலாற்றுக்குள்ள நம்ம கொண்டு போய் விடுவார். அப்படி போற அந்த வரலாறுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம் தான் நடக்கும். என்ன அப்படின்னா, நீ உங்களை உள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நினைக்க வர்றவனையும் பார்க்க விட மாட்டார். ஒருத்தனை பார்த்துட்டு நீங்க உள்ள ஒண்ணு நினைக்கிற மாதிரி வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி நிலவரத்துல உங்களை ஒருத்தனை சந்திக்க விட மாட்டார். நல்லா புரியுதாது? சாதாரண வாழ்க்கை தான். முதல்ல நாம உலகத்துல துரோகிகளையே சந்திப்போம். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா இதுல என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம், இதுல நமக்கு என்ன நல்ல குணம் வருது, அந்த தெரிஞ்சுக்கிற அதே விஷயம் சாப்பாட்டுலயும் வரும். அந்த சாப்பாட்டுல என்ன கிடைக்குது, இந்த சாப்பாட்டுல என்ன கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் வரும். அதுல மனநிலை மாறும். இப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு ஏதோ கடவுள் கோயில்ல மட்டும் இருக்கிறாருங்கிறது இல்லாம என்னோட நல்லது கெட்டதை நல்லதாவே கடவுள் மாத்தினார் அப்படிங்கிற விஷயம் வரும். இது ஏதோ சாதாரணமா நீங்க ஏதோ பேசிக்கு சொல்ற விஷயம் இல்ல. யாரு அதுக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு நல்லதாவே நடக்கிற மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன நல்லபடியா இது நடக்கல, நான் இவ்வளவு நாளா கடவுளை நினைச்சாலும் நடக்காத போனது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா அந்த வரலாறு அப்படியே மாறும். அதுதான் சாதாரணமா வள்ளலார் கந்தகோட்டை தெய்வமணி மாலையில கேட்கிற விஷயம். பின்னாடி அவருக்கு அதெல்லாமே அந்த மாதிரி விஷயமே அவரை சேராத மாதிரி அவர் பெரிய எல்லாம் வல்ல சித்தர் அப்படிங்கிற மாதிரி மரணமிலா பெருவாழ்வு வரைக்கும் போறார். அதுல நமக்கு ஏதோ நாம சும்மா இந்த முருகனை சாதாரணமா கோயில்ல வச்சு அவங்கிட்ட சாமி கும்பிடுறதுங்கிற நிலவரத்தை தாண்டி நானும் கொஞ்சம் இதுக்குள்ள பொறுப்பா இருக்கிறேன், இதுக்குள்ள எனக்கு இதை தாண்டி சமூகத்துல ஒரு அக்கறை இருக்குது, நல்லது நடக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நினைச்சு நான் சாப்பிட்ற ஒழுக்கமான சாப்பாடு, நான் செய்யற ஒழுக்கமான செயல், இதெல்லாம் என்ன கெட்டவனை என்கிட்ட அண்ட விடாது. ஒருவேளை வருது, எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்காலத்துல அனுபவிக்க வேண்டிய பெரிய பிரச்சனையை இப்பவே குறைச்சிடறான்னு அர்த்தம். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப நுட்பமான இடம். ரொம்ப நல்லா உள்ள வந்துடுறோம், ஒழுக்கமா தான் இருக்கிறோம், கடவுளும் நல்லதான் பண்றாரு, ஆனா ரொம்ப பிரச்சனை என் தலையில கொட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடம் வரும்போது என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையா எதிர்காலத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை இப்பவே
கொடுத்து அதை கழிச்சிடறான் அப்படின்னு நினைக்கணும். இந்த இடம் வந்தும்போதுதான் உத்தமன் ஆவறதுக்கு முயற்சி பண்ணன்னு சொன்னல, இப்ப நான் உத்தமனாவே ஆயிடுவேன். இந்த வரலாறுல நடுவுல எது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தணி முருகனுடைய அனுபவம் வந்தா இது தெளிவா நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களாம் திருத்தணி போயிருப்பீங்க. தணிகை தன்முக துய்யமணி உன்முக சைவமணி கண்முக தெய்வமணியே வள்ளலார் பாடுற வரி. தன்முக துய்யமணி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஏது கருணையாவும் இரக்கமாவும் அன்பாவும் எனக்குள்ள தெரியுதோ அதுதான் தூய்மையானது. அது ஒரு உருவமா தெரியுது அப்படின்னா திருத்தணி முருகன் அர்த்தம், வேற ஒண்ணும். திருத்தணி முருகன் வள்ளலாருக்கு கண்ணாடியில காட்சி கொடுக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளோட கடைசி வடிவம். முதல்ல அம்மனா இருக்கலாம், அதுக்கப்புறம் விநாயகரா இருக்கலாம், அதுக்கப்புறம் சிவபெருமானா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், அல்லது திருமாலா இருக்கலாம், பிரம்மனா இருக்கு, எதுவா வேணாலும் இருக்கணும். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதுக்கு இந்த கடவுள், இதுக்கு இந்த கடவுள், எத்தனை கடவுள் வேணாலும் போங்க. போய் போய் கடைசியா எனக்குள்ள இருக்கிற பற்றுக்கோடு அப்படின்னு ஒரு கடவுள்ல பேர் சொல்லும் போது அது கந்தகோட்டம். எனக்குள்ள இருக்கிறான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டா அது கந்தகோட்டம், அது முருகன். அவன் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா தன்முகம். தன்முகம்னா தன்மை அப்படின்னா குளிர்ச்சியான அல்லது கருணையான. துய்யமணி அப்படின்னா தூய்மையான அர்த்தம். கருணையாக இருக்கிறவனால் தான் தூய்மையாக இருக்க முடியும். நீங்க வேணா இப்படி வேணா நினைச்சு பாருங்களேன். நிறைய வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க, இதெல்லாம் சுத்தமா இருக்குதா சுத்தம் இல்லையா அப்படின்லாம் நினைப்பீங்க. சுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ நீங்க பெருக்கி வைக்கிறதுனால தொடச்சி வைக்கிறதுனால மட்டும் இல்ல, நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுறேன் அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என்னதான் துவைச்சு வெள்ளையா கட்டினாலும், என்னதான் பெருக்கி பெருக்கி சுத்தமா வச்சிருந்தாலும், நான் சொன்ன சொல்ல காப்பாத்தல அப்படின்னா நான் சுத்தமானவன் இல்லைன்னு அர்த்தம். நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னா நான் எனக்குள்ள சொன்ன சொல்ல காப்பாத்துறவன் சுத்தமா இருக்கிறேன். இதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று இருக்காத நிலைமை. நான் எப்படி உள்ள வெளியில சுத்தமா இருந்தா உள்ளயும் சுத்தமா இருக்கிறேன். இப்ப இப்படி வச்சீங்களேன், எல்லாரும் 3 பட்டை அடிச்சாதான் திருநீர் போறதுன்னு இல்லை. திருநீரை கொஞ்சம் வாங்கி நெத்தியில வச்சாலே திருநூறு தான். திருநீருன்னு நான் வாங்கி வச்சுட்டா கடவுள் காப்பாத்துறாருங்கிறதுக்கு இல்லாத, நான் சுத்தமா இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். ஒருவேளை சுத்தமா இல்லாத வச்சுட்டா உங்களுக்கு பாவம் வருதுன்னு அர்த்தம். இப்ப நினைச்சீங்க நீங்க, நான் அதை வச்சாலே கொஞ்சமாவது சுத்தமா இருக்கிறேங்க அப்படின்னு வச்சாதான் அதுல சுத்தமாக முடியும். அதே மாதிரிதான் நான் எந்த அளவுக்கு வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஒழுக்கம் உள்ளவனா இருந்தாதான் சுத்தம். அதுக்கப்புறம் அந்த சொன்ன சொல்ல காப்பாத்துறத அந்த ஒழுக்கம் உங்களுக்கு வர வைக்கும். அதுதான் கடவுள் என்கிற கருணையை உங்களுக்குள்ள கொட்டுறதுக்கு இடம். கடவுள் கருணைங்கிற சமுத்திரம் தான். ஆனா அதை எங்க கொண்டாந்து கொட்டுவான்? அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும்ல. அந்த பாத்திரம் தான் நான் சுத்தமா இருக்கிற உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசல அப்படிங்கிற ஒரு பாத்திரமா நான் இருந்தாதான் நான் இப்ப அந்த அளவுக்கு நான் சுத்தமா வச்சுங்களேன். நான் என்ன செய்யறேன் அப்படின்னாலும் தெரியணும், எதுக்கு செய்யறேன் அப்படின்னாலும் தெரியணும்.
ஏதோ நான் வந்த வேலையை முடிச்சேன், என் சொந்த கால பந்த காலம் முடிச்சேன் அப்படின்னா அது வேலைக்கு. இதுதான் உங்களுக்கு தெரியும், ஒப்பாரி பாட்டே இருக்குது. எதுக்குமா வந்து அழுவு வந்தியா, பந்தல்ல பாவக்கா இருக்குது அதுக்கு வந்தியான்லாம் பாட்டு படிக்கிறேன்ல. அந்த மாதிரி நாம் அந்த வேலை எதுக்கு அப்படின்னா, இல்லைங்க இங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கண்டிப்பா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, அது மாதிரி தெரியலையே, ஒன்றும் கடவுள் இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்குமாக இருக்கிறார். அதுல தொடக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எப்படி அடுத்தவன் பிரச்சனையா தெரியுதோ அதே மாதிரி அடுத்தவனுக்கு நான் பிரச்சனை இல்லாம இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாதான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில நான் ஒண்ணு செய்யல அப்படிங்கிறதுக்கான விஷயமே தொடங்கும். அங்க எதுவுமே தொடங்காது. வச்சுங்களேன், ஒரு பெரிய நல்லா பையன் ஒண்ணு மாட்டியிருப்பான். பையன் மாட்டிட்டு சாப்ட்வேர் இன்ஜினியர் பேர் வேற வச்சுப்பான். முதுகுல மாட்டிட்டு பஸ்ல அத்தனை ஒயின்னு இருப்பான். அவன் மூஞ்சில கைய வைக்கணும் உட்காந்துங்கிறவனுக்கு கோவம் வரும். என்னடா இப்படி இல்லப்பா நீ உட்கார்ந்து இருந்தா உன் மூஞ்சில இருக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்ப மாட்டும் போதே அவன் முதுகுல மாட்டும் போது என்ன நினைக்கணும், அடுத்தவன் மூஞ்ச கிழிக்கும்பா அப்படின்னு நினைக்கணும். இதுதான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு செய்யாததுக்கு தொடக்கம். எந்த வேலையை செஞ்சாலும் அப்படிதான். அதுதான் கடவுள் என்கிற கருணையை அனுபவிக்கிறதுக்கு பாத்திரம். அதை தவிர நீங்க கடவுளுக்கு பூஜை பண்ணாலும் சரி, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, திருந்தவே மாட்டோம். எதுலையும் திருந்த மாட்டோம். கடவுளும் கருணையை பிரசாதமா தரமாட்டார். பாவத்தையும் வினையையும் சாபத்தையும் தான் பிரசாதமா தருவார். அதனாலதான் வள்ளலாருங்கிற ஒரு பெரிய மகான் வந்து தடங்கெல்லாம் தாண்டி நீங்க வந்து நேரா மரணமில்லா பெருவாழ்வு அடையலான்னு சொன்ன பிறகும் நமக்கு நம்பிக்கை வரல, நமக்கு அதுக்குள்ள பெரிய ஈடுபாடு வரல அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமே நமக்கு பத்தல அப்படின்னா. எந்த ரெண்டு விஷயம்? நான் அண்ணன்னு பழகினா அப்பான்னு பழகினா அதுல ஒரு வெற்றி வேண்டும். ஒருமையுடன் அந்த உறவுல நான் ஜெயிக்காதான் நான் அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் என் கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அப்ப உறவுல நான் நம்பிக்கை வச்சாதான், என் குடும்பத்துல நம்பிக்கை வச்சாதான், என் ஊர்ல நம்பிக்கை வச்சாதான், என் மக்கள் மேல நம்பிக்கை வச்சாதான், அதுல உறவை சரியா வச்சிருந்தாதான் என் கடவுள் மேல எனக்கு உறவு சரியாக வரும். அந்த உறவு தான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவுக்கு வழிவகுக்கும். அந்த உறவுல நாம செய்ய வேண்டியது எதுன்னு கேட்டா, நாம எதிர்பார்க்கிற மாதிரியே அடுத்தவனும் எதிர்பார்ப்பான். அப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒழுக்கமா நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கடவுள் என்கிற கருணையை அனுபவிக்க இடம் உண்டு. அந்த வடிவம் திருத்தணி முருகன். அவன் இங்கே பாலமுருகனாக வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை அனுபவிப்பது உங்கள் கையில் இருக்கிறது. அதை நீங்கள் சுத்தமாக இருந்து அடுத்தவர்களுக்காக இருந்து வழிபாட்டின் உண்மையை தெரிந்து நீங்கள் மேலே போனால்தான் அனுபவிக்க முடியும். இதுதான் என்னுடைய சிறப்புரையின் செய்தி என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.